ஃபெயிலியர். I thought my stuttering is a failure. ஏன்னா people will be like, ஓ நீங்க அழகா இருக்கீங்க அப்படின்னு. பட் அழகா இருக்கேன், பட் ஒரு சென்டென்ஸ் ஐ கான்ட். ரிங் கூட அவரது தான். ஓகே. அவரு எனக்காக கொடுக்கணும்னு எடுத்து வச்சது இது. ஸோ அவரை ஐ மிஸ் சம்டைம்ஸ். You sorry. You didn't know. இல்ல it's okay. I've not spoken about him. Sorry. நான் ஆசைப்பட்டது ஒன்று, பட் எனக்கு கிடைச்சது ஒன்று which I actually needed than that. So ஒன் திங் இன்னொரு ப்ரௌடா நான் சொல்லணும்னா உங்களோட ஸ்டாமரிங் பயங்கரமா குறைஞ்சு. அப்படியா? ஆமா. Thank you. I was actually thinking maybe நான் ஏதாவது கிளாஸஸ் போகணுமா, இதுக்குன்னு புக் படிக்கணுமா, or you have to go to a speech therapist அந்த மாதிரி. வறுமை, like financial crisis. Financial crisis, I would say just before TCDC 1 அப்போ I was independent. I didn't know like what எனக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னு தெரியல. I was praying and then ஒரு 1 week to 1.5 weeksல எனக்கு TCDCக்கு கால் வந்துச்சு. Hi, this is Deepika from Red Novel. இன்னைக்கு நம்மளோட the ever gorgeous and the favorite chef of all அப்படின்னு சொல்லலாம். Thank you. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? All good. இப்போ அதுதான் நான் சொன்னேன் இந்த ஃபேவரட் ஷெஃப்ன்ட்டு. ஒரு 5-6 years பேக் பார்க்கும்போது who was ஷெரூபா, அஃப்கோர்ஸ் அவங்களோட இதில் வந்து அழகாக அவங்களோட பயணம் நோக்கி போயிட்டு இருந்தாங்க. அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறமா மீடியா மேசன்ஸ் ஹேப்பன்ட் அண்ட் செஃப் ஷெரூபா கேம் அவுட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹவு ஹாப்பி ஆர் யூ, லைக் பீப்புள் ரெக்கக்னைசிங் யூ எவ்ரிவேர் அண்ட் வெளியில் வந்தோடனே உங்களுக்கு காட்டுற அந்த அன்பு, பிகாஸ் யூ பீன் த்ரூ அ லாட் அப்படின்ற பார்த்துருக்கோம். அண்ட் அந்த அன்பு தான் உங்களுக்கு ஒரு பெரிய ரிவார்டாக இப்போ வரைக்கும் இருக்கு. ஸோ ஐ வுட் சே லைக் என்னை வந்து சம் பீப்புள் லைக் அண்டர் எஸ்டிமேட் சேயிங் தட் என்ன இவங்க வந்து அழகா இருக்காங்க அதனால தான் ஃபேமஸ் ஆயிட்டாங்க. I mean it's easy to say for us especially. Yes. But then I think என்னோட அந்த சைலண்டா பண்ற this இப்போ நான் வந்து ஒரு 12 years பண்ணிட்டு இருக்க ஹார்ட் ஒர்க்கா இருக்கட்டும், I would say by God's grace this is a reward of that. ஆமா. But for all of the என்ன சொல்ற டிவில பார்க்குறவங்களா இருக்கட்டும், யூடியூப், இன்ஸ்டாகிராம்ல எல்லாத்துலேயுமே பார்க்குற வியூவர்ஸ் வந்து என்னை வந்து என்னையே அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. தேவ் அக்செப்டட் மீ ஃபார் ஹூ ஐ ஆம். ஐ திங்க் பிக்கஸ்ட் வின் வந்து அதுதான். ஸோ அஃப்கோர்ஸ் டிசிடிசி நிறையவே பேசிட்டோம். ஸோ கம்மிங் பேக் டு ஷெரூபா, ஸோ ஓப்பனிங்லேயே சொல்லியிருந்தீங்க அந்த 12 years ஜேர்னி அப்படின்ட்டுலாம் இருக்கும்போது நீங்கள் சொன்னீங்களே இது ப்ரோன் டு கமெண்ட்ஸ் லைக் நீ அழகாக இருக்கே அதனால நீ கொஞ்சம் அப்படியே இது போகிறது. ஜென்ரலாகவே விமென்க்கு வந்து அந்த கமெண்ட்ஸ் வரும். அண்ட் மென் டாமினேட்டட் சொசைட்டியில் இருக்கும்போது அது ஒரு மாதிரி அதெல்லாம் உடச்சி வரதே ஒரு பெரிய விஷயம். அண்ட் ஐம் ஜஸ்ட் ப்ரௌட் ஆஃப் யூ, அது சத்தியமா. அண்ட் ஒன் திங் இன்னொரு ப்ரௌடாக நான் சொல்லணும்னா உங்களோட ஸ்டாமரிங் பயங்கரமா குறைஞ்சு. ஆமா, அது வா அப்படின்ட்டு இருந்தது. அஃப்கோர்ஸ் when you grew confidence, அது I think அதனால தான் நினைக்கிறேன். So I was actually thinking maybe நான் ஏதாவது கிளாஸஸ் போகணுமா, or like இதுக்குன்னு புக் படிக்கணுமா, டெய்லி ஒரு 10 பேஜ் வந்து. So they say இந்த மாதிரி ஸ்டாமரிங் வந்து ஒரு கிளாஸ் you have to stand in front of a glass and then புக் படிக்கணும் அந்த மாதிரி, or you have to go to a speech therapist அந்த மாதிரி. Unfortunately நான் அதை ட்ரை பண்ணேன், பட் என்னோட ஸ்கெட்யூல்ல அது முடியல. But then what Raufa ma'am told was, நீ கான்ஃபிடென்ட்டா இரு. If you are about to start, you just stop or think about it. இப்போ நீ என்ன சொல்ல போறியோ frame it in your head and you talk. அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸ். And then also அந்த எபிசோட்ஸ்லாம் நான் பேசுறப்ப இன்டரப்ட் பண்ணாம இருக்கிறது, they know இல்ல. So two cooks already know, and then top cooks they understood இந்த மாதிரி I starter அப்படின்னு. ஸோ நான் பேசுறப்ப இன்டரப்ட் பண்ண மாட்டாங்க, or எனக்கு கொஞ்சம் அந்த டைம் கொடுப்பாங்க டு திங்க் an answer. ஸோ அந்த மாதிரி திங்ஸ் ஐ திங்க் என்னோட இவ்வளோ வருஷம் ஒரு 27 years இந்த ஒரு வருஷத்துல அது இதாயிடுச்சு. ஒரு 80%. ஸோ இந்த என்னன்னு சொல்லுங்க, இந்த கெரியர் ப்ரெஷர் அப்படின்ற ஒரு பக்கம் இருக்கும்ல. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஒரு ரேஸ்ல ஓடிட்டு இருக்கும்போது, ஒரு மேல் டாமினேட்டட் சொசைட்டியா இருக்கும்போது, இந்த கரியர் ப்ரெஷர்னு ஒன்று இருக்கும்போது, ஹவு டு யூ ஹேண்டில் தட்? ஸோ எனக்கு வந்து பை டிஃபால்ட்டான்னு தெரியல, என்னோட அப்பா பார்த்து வளர்ந்தனால ஐம் நாட் ஷுர். ஒர்க்கில் இருக்கப்போ யூஆர் அட் ஒர்க், ஆர் எனி பர்சனல் இஷ்யூஸ் பர்சனலாக உள்ள கல்யாணம் அட்டன் பண்ணும் அந்த மாதிரி லைக் ஒரு
என்ன சொல்றது, பர்சனலா நம்ம ஹேண்டில் பண்ற டென்ஷன்ஸ் வந்து ஒர்க்ல எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு I've been indirectly I've been taught by my dad or like பார்த்து வளர்ந்துருக்கேன். ஸோ அதனாலேயே நான் வந்து எவ்வளோ பிரச்சனை இருந்தாலுமே வெளியில இருக்கப்போ என்னோட ஒர்க் அப்போ ஒரு ஷூட் அப்போ அது இல் இல் பி பிளாக்ட் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ ஹெட்ல அது இருக்கவே இருக்காது. when I step out அந்த ப்ரெஷர்ஸ் எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் ஐ டீல் வித் இட் அந்த மாதிரி தான். பட் தேங்க்ஃபுல்லி லைக் இது வரைக்கும் அந்த மாதிரி இன்ட்ரப்ஷன்ஸ் இருந்தது இல்லை. ஸோ I've been able to handle ப்ரெஷர். ஏன்னா லைக் ஃப்ரம் ஸ்மால் கிச்சன்ல இருந்தனால அந்த அட்ரெலினா இருக்கட்டும், அந்த ப்ரெஷராக இருக்கட்டும், அதை ஹேண்டில் பண்ணி உடம்பு அது தாங்க ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளவு அடிச்சாலும் தாங்கிடுறப்பா அப்படின்றது சொல்லல. ரைட், ஓகே. ஸோ ஐ ஹாவ் அ செக்மெண்ட் ஃபார் யூ. ஸோ இது லைஃப்ல நடந்த விஷயங்கள் வச்சு நீங்க சொல்ற மாதிரி. ஓகேவா? ரிக்ரெட். நாட் லிஸ்னிங் டு மை செல்ஃப். ஓகே. நம்ம அந்த கட் ஃபீலிங் இருக்கும்ல, சம்டைம்ஸ் நம்ம அது கேட்டிருக்கலாமோ அந்த மாதிரி. எப்போ இது ஏதான எக்ஸாம்பிள்? எக்ஸாம்பிள் சின்னதாவே. So for example, I wanted to study further. So I've only studied my bachelor's. So I've studied Bachelor's of Hotel and Hospitality Administration, SRM. So நான் வந்து என்னோட கிளாஸ்ல நான் தான் டாப்பர், கோல்டு மெடலிஸ்ட் ஃப்ரம் மை பேட்ச். பட் எல்லாருக்குமே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது தட் ஐல் பி பிளேஸ்ட் இன் அ வெரி பிக் ஹோட்டல், ஆர் நான் வந்து அப்ராட்ல போய் படிக்க போறேன் அந்த மாதிரிலாம் இருந்தது. எனக்கும் அந்த ஆசை இருந்தது. ஏன்னா நான் வந்து 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து எல்லாமே பார்த்துட்டு இருக்கேன், இந்த லைக் ஃப்ரான்ஸ்ல போய் படிக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அது அமையல. ஹோட்டலும் பிளேஸ்மெண்ட்லன்னு நான் உட்காரல. எங்கேயோ அப்ராட்ல போயும் ஐ டென்ட் ஸ்டடி. பட் என்னோட அம்மா வந்து வாட் ஷி டோல்டு வாஸ், நீ வந்து மாதிரி லைக் எஸ்டாப்ளிஷ் இப்போ ஹார்ட்வர்ட் யூனிவர்சிட்டியில போய் ஸ்டார்டிங் வர மாதிரி கலினருக்கு கார்டன் ப்ளூ அப்படின்னு ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. அது வந்து நிறைய இடத்துல இருக்கு. பட் பாரிஸ் இஸ் தி ஒரிஜினல் பிளேஸ் ஃபார் இட் அண்ட் இட்ஸ் quite expensive. So my mom told, உனக்கு வந்து even if you couldn't study that, but உனக்கு வந்து அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்ல உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களோடய உனக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ நான் பாஸ் அவுட் பண்ண உடனே ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் அண்ட் ஐ குடன்ட் ரியலி ஸ்டடி. அதனால எனக்கு ஹோட்டல்லையும் ஐ குடன்ட் பி பிளேஸ்னால, ஏன்னா டூ லேட் நான் பிளேஸ்மெண்ட்க்கு உட்காரல. ஸோ அதனால பட் தென் தட் தெரியல அவங்க என்ன இது வச்சு ஷீ டோல்ட். ஃபியூ இயர்ஸ் லேட்டர் ஐ ரியலைஸ்ட் இட். ஸோ நம்ம ஒர்க் பண்ற என்வாயன்மெண்ட்ல டிஃப்ரெண்ட் பீப்புள் வில் கம்ல. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி டிஃப்ரெண்டான கொஞ்சம் ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் கலினரி ஸ்கூல்ல இருந்து வந்த பீப்புளோட தெரியல, பை காட்ஸ் கிரேஸ் ஐ ஹேட் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் தென் தெம், ஆர் ஐ ஹேட் மோர் இன்ட்யூஷன் வாங்கல அந்த பேக்கிங்ல. ஸோ எங்களோட சீனியர் பேக்கர்ஸ்லாம் இருக்கப்போ அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. we'll have to hand them over இந்த ஸ்பாச்சுலாவா இருக்கட்டும், பேன்ஸா இருக்கட்டும் அந்த மாதிரி. ஸோ பை காட்ஸ் கிரேஸ் இப்போ அவங்க மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஐ நோ பை டிஃபால்ட், அது எப்படின்னே தெரியும், ஐ நோ பை டிஃபால்ட். இப்போ அவங்க கை காமிச்சாங்கன்னா ஐ நோ லைக் என்ன கொடுக்கணும், லைக் ஒரு டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணிருக்கிற கொடுக்குற மாதிரி. ஸோ ஐ நியூ. பட் தென் அவங்க அவ்வளோ படிச்சு அவ்வளோ காசு கொடுத்தும் they were not able to know. So then I understood, okay, maybe நான் ஆசைப்பட்டது ஒன்று பட் எனக்கு கிடைச்சது ஒன்று which I actually needed than that. So regret would be that. ஏன்னா என்னோட இதுல வந்து பேச்சுலர்ஸ் மட்டும் தான் படிச்சிருக்கேன் I have to put, but thankfully என்னோட field is more skill based than என்ன சொல்றது, நீங்க என்ன degree based. So அதனால it's a good thing. Maybe I can do short courses in future. Of course, anytime we can learn அப்படின மாதிரி தான். Okay, right. Next, guilt இல்ல, guilt இது வரைக்கும் இருந்தது இல்ல. Okay. அவமானம்னா ashamed இல்ல அசிங்கப்படுத்துவாங்களே, வேற யாராவது நம்மள அசிங்கப்படுத்துவாங்க? அது வந்து அசிங்கப்படுத்துறதுன்னு பாத்தீங்கன்னா லைக் இதுலதான் இந்த இண்டஸ்ட்ரி when you're a girl it's difficult. ஏன்னா உங்களால ஒண்ணு ஹெவி திங்ஸ் தூக்க முடியாது, இல்லாட்டி லாங் ஒர்க்கிங் ஹவர்ஸ் இஸ் ஆல்சோ பிகாஸ் உடம்பு ஒண்ணு இருக்கு. பட் தென் ஃபேமிலி இல்ல, லேட் நைட்ல என்ன பண்ணிருக்கு அந்த மாதிரி எல்லாம் இனிஷியலா இருந்தது. பட் தென் தேங்க்ஃபுல்லி என்னோட ஃபேமிலி இஸ் an understanding family and they understood என்னோட இனிஷியல் கரியர்ஸ்ல I have to work that extra hours and all that. ஸோ அதனால அது வந்து ஒரு காலில் அதான் ஒர்க்ல என்ன திட்டினாலுமே ஒரு காலில் வாங்கி அடுத்த காலில் விட்டுறதுதான். ஆமா, அது பர்சனலா எப்பவுமே எடுத்துக்கூடாது. ஓகே, ரைட். நெக்ஸ்ட், ஃபெயிலியரா?
I would say I thought my stuttering is a failure. ஏன்னா people will be like, ஓ நீங்க அழகா இருக்கீங்க அப்படின்னு, பட் அழகா இருக்கேன் பட் ஒரு சென்டென்ஸ் ஐ கான்ட் ஃபார்ம் அப்படின்னு ஐ வாஸ் திங்கிங். பட் இப்போ இந்த ஒரு 1.5 to 2 years I've been realizing that is actually not my failure. So sweet. அது வந்து ஒரு மாதிரி சக்சஸா மாறிட்டு இருக்கு. ஆமா, for some reason people have accepted it, so thankful for it. Very first success would be ஸோ காலேஜ் டைம்ல நான் வந்து பேக்கிங்ல ரொம்ப கீனா இருந்தனால ஐ வுட் இந்த மாதிரி ஹிந்து பேப்பர் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் குக்கிங் காம்படிஷன்ஸ் ஹோல்ட் பண்றப்போ ஐ கோ. ஸோ மை வெரி ஃபர்ஸ்ட் காம்படிஷன் காலேஜ் சேர்ந்ததுக்கு அப்புறம் ப்ரௌனி மேக்கிங் காம்படிஷன் அப்படின்னு அட்டென்ட் பண்ணேன். அதில் வந்து ஒரு 50 odd ஹோம் பேக்கர்ஸ்லேருந்து எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் கேம். பட் நான் தான் அதில் ஃபர்ஸ்ட் ஐ காட். ஸோ தட் வாஸ் மை அந்த டேஸ்ட் ஆஃப் சக்ஸஸ். மறக்க முடியாத நாள் என்ன மாதிரி anything it can be. ஓகே, மறக்க முடியாத நாள்னு சொல்ல முடியாது. லைக் மெமரிஸ் வந்து ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல என்ன வந்து லைக் we had gone for a first international family trip to Singapore. ஸோ அந்த டைம்ல டேஸ்ட் பண்ண கேக்ஸா இருக்கட்டும், ஃபுட்டா இருக்கட்டும், even if I think about it now எனக்கு இன்னும் அது ஞாபகம். அந்த ஃபுட் மட்டும் தான், இது எங்க போனோம் அதெல்லாம் ஞாபகம் இல்ல. சோ நம்ம அந்த ஸ்விஸ் ரோல் அப்படின்னு வாங்க, அந்த ஜாம் கேக்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி குட்டி குட்டி திங்ஸ்லாம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. சோ I'll keep saying நம்ம அங்க போய் அகைன் அந்த அந்த ஞாபகம் உள்ள ஐட்டம்ஸ்லாம் அகைன் போய் ஆமா, அந்த ஸ்ட்ராபெரி மில்க் அப்படின்னு ஒரு டெட்ரா பேக்கிங் எப்படி ஆவன்ல இருக்கும் அந்த மாதிரி அவங்க குட்டி பேக்ல இருக்கும். சோ இந்த மாதிரி ஃபுட் ரிலேட்டட் திங்ஸ்ல நல்ல ஞாபகம் இருக்கு. ஓகே, ரைட். ஓகே, வறுமை, financial crisis I would say just before TCDC 1 அப்போ I had nothing to do னா நான் work பண்ண I mean இருந்த ஆர்கனைசேஷன் வந்து I had to leave and so many things stopped அப்படியே. So then அப்போ I was praying that எனக்கு இதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும் தெரியல. even though I was independent, I didn't know like what எனக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னு தெரியல. I was praying and then ஒரு 1 week to 1.5 weeksல எனக்கு TCDC க்கு கால் வந்துச்சு. So my thankfully at least 2 weeks தான் இருந்தது. So my prayers were answered சீக்கிரமா. Okay, right. Okay, இழப்பு, something you lost அப்படினா something I lost that I would say my tata. So my mom's dad, அவர் வந்து he passed away while I was quite small, maybe 4th 5th அந்த மாதிரி. ஸோ இந்த ரிங் கூட அவரது தான். ஓகே, அவர் எனக்காக கொடுக்கணும்னு எடுத்து வச்சது இது. ஸோ அவரை ஐ மிஸ் சம்டைம்ஸ். ஐயோ, சாரி ஓகே, ஐயோ didn't want. இல்ல இட்ஸ் ஓகே, I've not spoken about him. Sorry. இல்ல இட்ஸ் ஓகே. குடிங்க. Sorry. பரவாயில்ல. Thank you. He was my most favorite person. அதனால புரியுது உங்க எமோஷன். பட் செருபா as a person, a strong girl or a very emotional person? Strong on the outside, emotional on the inside. ஈஸியா என்ன உடைஞ்சிருவீங்களா? இல்ல, உடைஞ்சாலும் நானே அதான் உடைஞ்சாலுமே அவுட் சைட் ஐ வில் நாட் ஷோ அட் ஆல். என்னோட ஃபேஸ் வில் பி லைக் a straight face தான். ஆனா நான் என்ன டீல் பண்றேன்னு உள்ள only God knows. Okay, so motivation to push yourself ன்னு ஒன்று இருக்கும்ல. of course every ups have downs ன்னு ஒன்று இருக்கும். நம்ம லைஃபே இப்படி தான் இருக்கும், ஒரு வேவ் மாதிரி தான் போய்கிட்டு இருக்கோம். அப்படின்னு இருக்கும்போது one motivation to push yourself through, like no matter what, நம்ம பர்சனல் லைஃப்லையும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், நம்மளோட கெரியர்லையும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா இட் இஸ் ஒன் ஒரு ப்ரெஷர் நம்ம ஹெட்ல அவ்வளோ வெயிட் ஒன்று இருக்கும்ல, அது எப்படி நீங்கள் கடந்து வரீங்க? இட் இஸ் டு ஸோ எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசை இருந்தது, saying that I want to be an entrepreneur, I have to be independent, or இந்த மாதிரி குட்டி குட்டி திங்ஸ் இருக்கு that I've been saying to myself from small. ஸோ அந்த குட்டி குட்டி திங்ஸ் நான் அச்சீவ் பண்ணுறதுக்காக நான் என்னென்ன பண்ணணும் இப்போ டு அச்சீவ் தட் as about. ஸோ நான் 30 ஆகிறதுக்குள்ள நான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் அது இருக்கு. அது பக்கெட் லிஸ்ட் மாதிரி. பக்கெட் லிஸ்ட் மாதிரி.
ஸோ தட் கீப்ஸ் pushing me to go further and further and further அந்த மாதிரி தான். And I also have like a group of very strong individuals around me to tell me I can do more அந்த மாதிரி. So they keep pushing me to do it. So sweet.